ஹாய் ஹலோ வெல்கம் டு Moonlight Tarot 96க்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரீடிங் பிக் பிக்சர். உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன இப்போ நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறதுக்கான பிக் பிக்சர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம டேரட் காலை போகலாம். பார்த்துட்ருக்க அனைவருக்கும் என்னோட நன்றி. என்ன நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. உங்களோட மெசேஜ் ஃப்ரம் யுவர் பாஸ்ட் செல்ஃப், மெசேஜ் ஃப்ரம் யுவர் ஃப்யூச்சர் செல்ஃப். கார்ட்ஸை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ ரீடிங்குள்ளே நம்ம போகலாம். என்னென்ன கார்ட்ஸ் வந்திருக்குன்னு பார்த்துட்டு இந்த தடவை மட்டும் என்னை கொஞ்சம் மன்னிச்சிடுங்க. எனக்கு கேமரா ஆங்கிள் கரெக்டாக கிடைக்க மாட்டேங்குது. ஸோ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ரீடிங்குள்ளே கரண்ட்டாக நீங்கள் வெரி பண்ணிகிட்ருக்க விஷயம் யாரோ ஒருத்தங்க உங்களை விட்டு மறைந்து போயிருக்கலாம். ஸோ அதை நினச்சி நீங்கள் ரொம்ப வரிடாக இருக்கீங்க. அதை தான் சொல்கிறாங்க. அவங்க தவறி இருக்கலாம், இல்லாட்டி உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருக்கலாம். அந்த பிரிஞ்சு போனதை உங்களால் தாங்க முடியல. அதை பற்றி நீங்கள் ரொம்ப வரி பண்ணிகிட்டே இருக்கீங்க. அதை தான் இதில் சொல்ல வராங்க. தென் ரெண்டாவது கேள்வி, வாட் இஸ் உங்களோட வாழ்க்கையில் எது ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்குது அப்படிங்கிறக்கான கார்டு என்னென்னு பார்க்கலாம். ஓகே, சூப்பர். உங்களோட வாழ்க்கையில் ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்க விஷயம் உங்களோட ரிலேஷன்ஷிப். அது எதை வித் யுவர் ஃபேமிலி, வித் யுவர் பார்ட்னர். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் மோர் அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, ஸ்ட்ராங்கான லவ்வாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்குது. ரெண்டு பக்கமும் பேலன்ஸ்டாக அன்பு செலுத்துறீங்க அப்படிங்கிறது தான் தோணுது. அவுட் ஆஃப் பேலன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ரொம்ப தந்திரமாக செயல்படக்கூடிய பர்சன்ஸ்லாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஏதாவது பேசினாங்கன்னா அதை மாற்றி மாற்றி பேசுகிறக்கூடிய பர்சன்ஸும் இருக்காங்க. அந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அதை தான் அவுட் ஆஃப் பேலன்ஸில் இருக்குது. மேபி அவங்கள நம்ம நம்பி ஏமாறலாம். அந்த மாதிரி விஷயங்கள் காமிக்குதுங்க. நீங்கள் எந்த விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணணுன்னு பார்க்கலாம். சூப்பருங்க. உங்களோட நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய விஷயம் பென்டக்கிள்ஸ். உங்களோட மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ், உங்களோட ஜாப், வண்டி வாங்குறது, வீடு வாங்குறது, கார் வாங்குறது. ஸோ இது எல்லாமே, வீடு வாங்குறது, ஒரு நிலம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயத்தில் உங்களோட ஃபோக்கஸை செலுத்துங்க. அதில் உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீங்கள் இப்போ குழந்தைக்காக பார்த்தீங்கனாலும் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. நீங்கள் ஒரு தன்னலமான பர்சன், யார் இருந்தாலும் சரிங்க. இப்போ நீங்கள் வரி பண்ணிகிட்ருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த கரண்ட்டாக இருக்க வரி. யாரோ போயிட்டாங்க, அதனால தான் நீங்கள் வரிடாக இருக்கீங்க. ஆனால் நீங்கள் எதில் ஃபோக்கஸ் பண்ணணுன்னு யார் இருந்தாலும் இல்லைன்னாலும் சரி, என்னால் சுயமாக நிற்க முடியும், என்னால் சுயமாக வாழ்ந்து காட்ட முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே வந்திருக்கு. அதில் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது. உங்களுக்கு எதை இப்போ நீங்கள் மேட்டர் பண்ண, எதை நீங்கள் எடுத்துக்கவே தேவையில்லை உங்கள் வாழ்க்கைக்கு அப்படிங்கிற விஷயம் என்னென்னா, பேஜ் ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்திருக்காங்க. ஸ்பீடாக ஏதாவது ஒரு வேலை நீங்கள் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் நிதானமாக, கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வைங்களேன்,
ரொம்ப அதில் வந்து பெர்ஃபெக்ஷன் எல்லாமே இருந்தால் தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்ட்டு கிடையாது. பெர்ஃபெக்ஷனை வந்துட்டு பார்க்குறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. பரவாயில்ல, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஸோ நீங்கள் பண்ண தானே அதில் வந்துட்டு எக்ஸ்பர்ட் ஆக முடியும். ஸோ பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்க வேண்டாம். அதுக்கப்புறம் ஸ்பீடாக பண்ணணுன்ட்டு நினைக்க வேணாம். அப்புறம் நான் வந்து இந்த மாதிரி தான் இருப்பேன் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட வாழ்க்கையில் என்ன நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். 8 of Wands, then positive influence, 10 of Cups. சூப்பருங்க. நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸுக்கு வந்து 8 of Wands வந்தது இல்லைங்க. அதில் வந்து ஏதோ ஒரு விஷயம் நான் ஆல்ரெடி வந்துட்டு இங்கே வந்து ஸ்பீடாக பண்ண வேணாம்னு சொன்னேன்ல, அதே தான் வந்திருக்கு. எங்கேயும் வந்துட்டு நெகட்டிவாக நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ஒரு வேகமாக பண்ணி முடிக்கணும் அப்படின்னு வந்து பண்ணிகிட்ருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுங்கள். நம்ம இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணி ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஸோ கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிவிட்டு நிதானமாக யோசிங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. மேபி இது வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஜாபாக இருக்கலாம், கரியர் சேஞ்ச், எது வேணால் இருக்கலாம். ஸோ ஸ்லோ டவுன் பண்ணுங்கள், என்னன்னு செக் பண்ணிவிட்டு பார்க்கலாம். உங்களோட பாசிட்டிவே வந்து சூப்பர் கார்டுங்க. 10 of Cups. உங்களோட பாசிட்டிவ் வந்து ஹாப்பி ஃபேமிலி, ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு குடும்பம், 2 குழந்தைங்க, நல்ல ஒரு ஹாப்பியாக லீட் பண்ணுற லைஃப், இதுதான் உங்ககிட்ட இருக்க ரொம்ப பாசிட்டிவான ஒரு அன்பான மனைவி. அப்படி இருக்க அன்பான மனைவி மக்கள் அப்படின்னு இருக்க ஒரு குடும்பமாக இருக்குது. அதுதான் உங்களோட பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்குது. உங்களோட பாஸ்ட் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, 5 of Wands. ஃப்யூச்சர் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். சன். சூப்பர். பாஸ்டில் உங்களுக்கு வந்துட்டு உங்கள் கூட இருக்கவங்க கூட ஒத்து போகாமல் இருந்திருக்கலாம். இல்லாட்டி உங்களோட மைண்ட் அளவில் என்ன சொல்கிறது, உங்களோட தாட்ஸ் கூடயே உங்களுக்கு வந்துட்டு சரியாக ஒத்து போகாமல் இருந்திருக்கும். நிறைய போராட்டங்கள் வந்துட்டு நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அதுவா இது பண்ணலாமா அது பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி நிறையா மனதளவுலேயே நீங்கள் போராடிட்டு இருந்திருக்கீங்க. நிறைய விஷயங்கள் நடப்பதில் உங்களுக்கு வந்துட்டு டிலே இருந்திருக்கு. என்னடா இது அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நினச்சிருக்கீங்க. ஏன்டா நம்மளுக்கு மட்டும் இப்படி டிலே ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து உங்களுக்கு தோணிகிட்டே இருந்திருக்கலாம். பிகாஸ் ஆஃப் யுவர் தாட்ஸ் இஸ் நாட் அலைன்ட். உங்களோட தாட்ஸ் வந்துட்டு அப்படி இருந்திருக்கு பாஸ்டில். பட் ஃப்யூச்சர் பாருங்களேன், சூப்பராக இருக்குது. சன் கார்டு தான் வந்திருக்கு. சன் கார்டு வந்துட்டு சூப்பரான கார்டுங்க. யாராவது குழந்தை வரத்துக்காக பார்க்குறீங்கனாலும் இட் இஸ் சூப்பர் கார்டு. இது வந்து ஒரு நியூ பிகினிங், ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கும் வந்துட்டு சூப்பரான கார்டு. ஒரு நம்மளோட வாழ்க்கையில் பேர் புகழ் வெற்றி, நம்ம என்ன தொடங்கினாலுமே அதில் ஒரு பேர் புகழ் வெற்றி, நம்மளோட ஒரு உயரத்துக்கு வந்து சென்றடைவோம் அப்படிங்கிறக்கான கார்டு. ஃப்யூச்சரும் உங்களுக்கு வந்துட்டு ஃபேமிலியும் சூப்பராக சப்போர்ட் பண்ணுவாங்கங்க. இந்த ஓவரால் கார்ட்ஸில் வந்துட்டு அதுதான் வந்து சொல்ல வர்றாங்க. நீங்கள் வந்துட்டு ஃப்யூச்சரில் ஒரு ஹை இன்ஃப்ளூயன்சராக ஆகக்கூட சான்சஸ் இருக்குங்க. அந்த மாதிரி ஆகும்போது ஒரு விஷயம், உங்களோட கிரவுண்டட்னஸை வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கணும் அப்படிங்கிறத தான் சொல்ல வராங்க. ஸோ இதுதான் உங்களோட வாழ்க்கைக்கான பிக் பிக்சர். ஸோ இதில் எவ்வளோ ரெசனேட் ஆச்சோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. ஆங்கிள் வந்துட்டு கரெக்டாக இல்லை, கார்ட்ஸை வந்து என்னால் கரெக்டாக அரேஞ்ச் பண்ண முடியலை. அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், பட்
கொஞ்சம் கசகசன்னு இருக்க மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் டைம் இதை கரெக்ட் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு எவ்வளோ ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து கமெண்ட்லேயும் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன ரீடிங் போடலாம், ஏதாவது உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஜென்ரலாக ஏதாவது உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அதுக்கேற்ற மாதிரி ரீடிங் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஒண்டர்ஃபுல் சப்போர்ட்.